வெல்கம் டு பேங்கர்ஸ் ஜோன். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய சம் டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஸ்மால் ப்ராக்டிஸ் செஷன் தான். வாங்க கொஷின்குள்ளே போகலாம். A scooter and a bike were sold for rupees 9,100 each. ஸோ ஒவ்வொரு பைக்கும் அண்டு ஒவ்வொரு ஸ்கூட்டரும் எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா 9,100க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது இதை நம்ம எழுதிக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் ப்ளஸ் பைக் டோட்டல். ஓகே, எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,100க்கு தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ 9,100 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பி. ஓகே, இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18,200 கிடைக்கும். 18,200 இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா த ஸ்கூட்டர் வாஸ் சோல்டு அட் எ லாஸ் ஆஃப் 30% அப்படிங்கிறாங்க. ஸ்கூட்டர் வந்து 9,100க்கு விற்கும்போது 30% லாஸ் ஆகிருக்காமா. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும்? அப்போ 9,100 டிவைடட் பை 7, ஏன்னா வந்து 70% தான் விற்றுருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100%. ஸோ 10/7 நம்ம மல்டிபிள் பண்ணால் கிடச்சிரும். ஸோ இதை நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1300 வரும். ஸோ 1300 × 10 எவ்வளோ? 13,000. ஸோ இதுதான் வந்து ஸ்கூட்டரோட சிபி. ஓகே, நெக்ஸ்ட்டு பைக்கோட சிபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 9,100 × 30% கெயின்கிறாங்க. அப்போ 10/30 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து சிபி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 700 வரும். ஸோ 700 × 10 வந்து பார்த்திங்கன்னா 7,000. ஸோ இதை 13,000யும் 7,000யும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 20,000. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ். இதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ். இது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 1,800. ஸோ இந்த 1,800 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஆன அமௌண்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,800. நெக்ஸ்ட் கொஸ்டின். காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் 20 article is the same as the selling price of X article. If the profit is 25%, then the value of X. ஓகே, இப்போ 20 ஆர்டிக்கிளோட ப்ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 25% வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா சிபி × 20 ஈக்குவல் டு எஸ்பி × எக்ஸு. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? சிபி டிவைடட் பை எஸ்பி ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 20ன்னு எழுதலாம். ஓகேவா? இங்கே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25% வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது யூஸ்வலாக இது 4 பார்ட்டாக இருந்தால் இது 5 பார்ட்டாக இருக்குமா? ஏன்னா 25% வந்து அதிகம். ஸோ ப்ராஃபிட். ஓகேவா? அப்போ 5 part 20 அப்படின்னா 4 part என்னவாக இருக்கும்? 16 தானே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். A loss of 19% is converted to the profit of 17% when the selling price of article is increased by rupees 360. Find the cost price of article. ஸோ ஒரு பொருள் வந்து 19% லாஸில் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ அந்த லாஸை ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. 17% கெயின் கிடைக்கிற மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி சேல் பண்ணும்போது லாஸ்ட்டில் விற்றுட்டு இருந்ததுக்கும் இப்போ ப்ராஃபிட்டில் விற்கிறதுக்கும் கூடிய செல்லிங் ப்ரைஸ் வந்து 360 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ 19% லாஸுங்கிறாங்களா? ஸோ 19% லாஸ் அப்படின்னா ஒரு பொருள் வந்து எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? அப்போ 81%க்கு விற்றுருக்காங்க. ஓகே, தென் ஒரு பொருள் வந்து 19% லாஸில் விற்றுட்டு இருந்தது 17% கெயின்ங்கிறாங்க. அப்போ 117%. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வேல்யூ என்ன? 36%. ஸோ இந்த விலையிலேருந்து இந்த விலைக்கு மாற்றும் போது 360 வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து 36% தான் என்ன? 3
60. அப்போ 1% என்னவாக இருக்கும்? 10 இருக்கும். 100% என்னவாக இருக்கும்? 1000 இருக்கும். ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் என்ன? 1000 தான் ஆன்சர். earns a profit of 20% by selling the pen after allowing a discount of 15%. If market price of the pen is 600, then find the cost of price. ஸோ ஒரு பென்னோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? 600. ஸோ இதில் 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 85/100 போடலாமா? ஏன்னா வந்து 100ல் வந்து 15% டிஸ்கவுண்ட் போயிடுச்சு. ஸோ அப்போ 85/100 போடலாம். இன்ட்டு நமக்கு வந்து 20% ப்ராஃபிட்டு. ஓகேவா? இப்போ இந்த ஹோல் வேல்யூவில் 20% நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. அப்போ நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 100 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 100/120. ஓகேவா? 120. ஏன்னா இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி. ஓகேவா? அதனால தான் நாங்கள் /120 போகிறோம். ஸோ இந்த 100க்கு இந்த 100க்கு கேன்சல் ஆகிடுது, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுது, இந்த 12 இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 5. சரியா? 85 × 5 850. 850/2 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 425. ஸோ 425 தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பென். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பென். Man buys a rice packet for ₹3,600. ஒருத்தங்க போய் ரைஸ் பாக்கெட்டை 3,600க்கு வாங்குறாங்க. he sell 1/3 at loss 20%ங்கிறாங்க. ஸோ 1/3 பார்ட்டை வந்து 20% லாஸுக்கு வந்து சேல் பண்ணுறாங்களாம். ஸோ டோட்டல் வந்து எவ்வளவு? 3,600. ஸோ அதில் 1/3 வந்து லாஸுக்கு சேல் பண்ணுறாங்க. 1/3 எவ்வளவு? 1,200. அது எவ்வளோக்கு லாஸுக்கு சேல் பண்ணுறாங்க? 20% லாஸ். அப்போ 1,200 20% எவ்வளவு? 240. ஸோ அப்போ எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க? 960க்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எஸ்பி, இது வந்து சிபி. அடுத்தது அண்டு 2/5 ஆஃப் அட் லாஸ் 25%ங்கிறாங்க. ஸோ 3,600ல் 2/5 எவ்வளவு? 1440. ஓகே, இதை எவ்வளோ லாஸ்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 25% லாஸ். ஸோ 25% வந்து 1440 எவ்வளவு? 360. ஸோ அதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0. 14ல் 6 போச்சுன்னா 8. 13 1080. 1080. வாட் ப்ரைஸ் மஸ்ட் ஹி செல் ரிமைனிங்? ஸோ 1/3 அண்டு வந்து பார்த்திங்கன்னா 2/5 போக மீதி ஒரு சம் பார்ட் இருக்கும். அந்த பார்ட் வந்து எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணாங்க அப்படின்னு தான் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ மேக் ஓவரால் ப்ராஃபிட் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ப்ராஃபிட் வந்து 10% தான். அப்போ 3,600 ப்ளஸ் 10% எவ்வளோ? 3,600 360. ஸோ அப்போ எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3960க்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து டோட்டல் எஸ்பி. இது வந்து செப்பரேட் எஸ்பி. சரியா? இங்கே கீழே இருக்க அந்த 920 இதுவும். அப்போ 960 ப்ளஸ் 1080 ப்ளஸ் இங்கே என்ன வேல்யூ வரும் நமக்கு தெரியாது. எக்ஸ் ஈக்குவல் டு 3960. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3960 மைனஸ் 1080வையும் 960வையும் நம்ம ஆட் பண்ண நம்ம என்ன கிடைக்கும்? 960 2040 கிடைக்கும். 2040. ஸோ இது நம்ம மைனஸ் பண்ண நம்ம என்ன கிடைக்கும்? 0 2 1920. 1920 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ரைஸை வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ எக்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1920. Shopkeeper marked MRP of a product after giving 10% discount. He earned 20% profit. ஓகே, ஸோ இப்போ நம்ம மார்க்கெடு ப்ரைஸ், ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 100Xன்னு எடுத்துக்கலாம். ஸோ 100Xன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ? 10% டிஸ்கவுண்ட். அப்போ 100Xல 10% போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? 90X கிடைக்கும். ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ்.
90x சேல் பண்ணும்போது 20% ப்ராஃபிட் கிடைக்குதாமா. அப்போ 120%. சரியா? அப்போ 120% வந்து 90x அப்படின்னா 100% என்னவா இருக்கும்? 75x. 75x. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100%. இது வந்து சிபி. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் வில் பி ஹிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்ட் இஃப் ஹி அலோவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 15%ங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம்மா. மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? 100x நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூ செல்லிங் ப்ரைஸ் என்ன கிடைக்கும்? 85x கிடைக்கும். 85x கிடைக்கும். சரியா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ செல்லிங் ப்ரைஸ். அப்போ 85 மைனஸ் 75 டிவைடட் பை 75 இன்ட்டு 100. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். 10 கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4, இதை கேன்சல் பண்ணால் 3. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 40/3%. 40/3%. ஸோ இதை ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணால் இன்னும் சிம்பிளிஃபை ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்ரன் சோல்டு எ டேபிள் ஃபார் ₹950. ஸோ சிம்ரன்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளை எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 950. இஃப் ஹி ஹேட் சோல்ட் இட் ஃபார் ₹50 மோர், த செல்லிங் ப்ரைஸ் வுட் பி 25% மோர் தென் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ சிம்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு வந்து சோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 950. ஸோ இவங்க 50 ரூபா இன்னும் எக்ஸ்ட்ரா விற்றுருந்தாங்க அப்படின்னா 50 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா விற்றுருந்தாங்க அப்படின்னா 950 ப்ளஸ் 50. ஸோ 1000 ரூபீஸ்க்கு வந்து இவங்க சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். சரியா? காஸ்ட் ஆஃப் ப்ரைஸை விட 25% வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க. சரியா? இதுதான் 25%. அப்போ 5 பார்ட் வந்து 1000 அப்படின்னா 4 பார்ட் என்னவா இருக்கும்? 800. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு? 800. இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்ட் வென் ஆர்டிக்கல் சோல்டு ஃபார் ₹200 மோர் தென் ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ். ஒரிஜினலாக எவ்வளோக்கு அவங்க சேல் பண்ணாங்க? 950. ஸோ 950 ப்ளஸ் அது கூட 200 அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? 1150. சரியா? 1150 ரூபாய்க்கு விற்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. சிபி தான் நமக்கு தெரியும், 800 நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1150 மைனஸ் 800 டிவைடட் பை 800 இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 350 டிவைடட் பை 800 இன்ட்டு 100. ஸோ 0000 கேன்சல் ஆகிடுது. ஸோ இது 8ஆல் கேன்சல் பண்ணால் என்னென்னா 4 × 8 is 82, ரிமைனிங் 3. ஸோ 3 × 8 24. ஸோ 3 ரிமைனிங் 6 ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ. ஸோ 7 ரிமைனிங் 4 0 5. 43.75% தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனோட ப்ராஃபிட். A book vendor sold a book at loss 10%. அப்போ ஒரு புக்கை வந்து 100%க்கு வாங்கிட்டு அதை 10% லாஸ்க்கு விற்கும்போது எவ்வளோக்கு விற்கிறாங்க? 90%. He sold it for 108 rupees மோர்ங்கிறாங்க. ஸோ 108 rupees வந்து மோராக வந்து சேல் பண்ணும்போது he would have earned profit of 10%. ஸோ 108 ரூபா வந்து லாஸ்ட்டில் விற்கக்கூடிய விலையை விட அதிகமாக விற்கும்போது 10% ப்ராஃபிட் கிடைக்குதாம்மா. அப்போ 110%க்கு வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த இரண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வேல்யூ எவ்வளவு? டிஃப்ரென்ஸ் வேல்யூ 20%. ஸோ 20% வந்து 108 அப்படின்னா
100% என்னவா இருக்கும்? ஸோ இங்கே 5 மல்டிபிள் பண்ணால் 100 கிடைக்கும். அப்போ இங்கேயும் 5 மல்டிபிள் பண்ணலாமா? 108 into 5 எவ்வளவு? 108 into 5. ஸோ 540. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 540. இந்த செஷன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க.